அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த வயல் புறம் எல்லாமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு 600-700 ஏக்கர் சுற்றளவு பகுதியில் கொட்டு சத்தம் குளவி சத்தம் கேட்கக்கூடாத ஒரு இடத்துல எங்கள் மானூர் கிராமத்தில் எங்கள் குலதெய்வம் அமைஞ்சிருக்குது. இது பார்த்திங்கன்னா சுற்றுப்புறம் எல்லாமே வந்து வயலும் வரப்பும் வாய்க்காலுமா இருக்கும். இந்த நீர் எங்கேருந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா சண்முக நதி, பழனி சண்முக நதியிலிருந்து இந்த நீர் வந்து இந்த வாய்க்கால் வழியாக வந்து இந்த வயல்களுக்கு விளைச்சலுக்கு ஆதாரமாக பயன்படுத்துகிறாங்க. இதோடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நானும் என்னோடய கணவரும் சேர்ந்து நானும் ஆன்மீகமும் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிச்சிருக்கோம். இதோடைய கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, எங்களது குலதெய்வம் பழனி அருகே மானூர் கிராமத்தில் இருக்குது. எங்களை வந்துட்டு மல்லாகோட்டைக்காரங்க அப்படின்னு எல்லாருமே கூப்பிடுவாங்க. அதாவது மல்லாகோட்டை பங்காளிக அப்படிங்கிறதோட அர்த்தம். இந்த நோக்கம் என்னன்னு பார்த்தோன்னா, எங்களுடைய ஆன்மீக அனுபவங்களையும் எங்களிடம் குலதெய்வம் வந்து எங்ககிட்ட எப்படி பேசுது, கிட்டத்தட்ட இந்த 7 தலைமுறையாக என்ன நடந்துச்சு, குறிப்பாக சொல்லணுன்னா 242 வருஷம் மல்லாகோட்டைக்கும் எங்களுக்கும் உள்ள உறவு, இரத்த உறவு, தொப்புள் கொடி உறவு, எங்கள் முன்னோர்கள் எங்ககிட்ட ஆத்ம சக்தியாக பேசுவதை நாங்கள் புத்தகமாக வெளியிடணும்னு இந்த 10 வருஷ காலமாக நினச்சோம். ஆனால் உலகமே இதை அறியணும், எங்கள் தெய்வங்களுடைய சக்தி என்னன்னு எல்லாத்துக்கும் தெரியணும், எங்களுடைய இரத்த உறவுகள் எங்கெல்லாம் இருக்காங்களோ அவங்களாம் இதை பார்த்து சந்தோஷப்படணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் எங்களுடைய வாழ்க்கையில் கடந்த 10 வருஷமாக நாங்கள் வந்து இதை ஒரு ஆர்வமாக இந்த யூடியூப் சேனலை ஆரம்பிக்கணும்னு முடிவு பண்ணி இருக்கிறோம். இவை அனைத்துமே உண்மை. எங்கள் தெய்வங்களுடைய சக்தி மிகப்பெரிய சக்தி. இதோடைய அனுபவ சாட்சிகளாக பகிர்ந்துட்டேன். இனி வந்து அடுத்த முறை தெய்வங்கள் வந்து எங்ககிட்ட எப்படி வழி நடத்துச்சுன்னு மறுபடியும் நம்ம அடுத்த வாரம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.